இனத்தினுடைய நீண்டகால கனவு தமிழ் தேசிய இனத்திற்கென்று தனித்த விடுதலை பெற்ற ஒரு தாயகம். அது எங்கள் தேசம். அதிலே இனத்தின் ஒரு பெருங்கனவு என்று தான் அது அந்த எங்கள் தேசத்தை தொடங்கியிருக்கு. பன்னெடுங்காலமாக இங்கே தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு அரசியல் இல்லை. அப்படி அவ்வப்போது உருவாகி எழுந்து வரும்போது அதை ஆதரிக்கிறதுக்கு இங்கே அச்சு ஊடகங்களோ அல்லது காட்சி ஊடகங்களோ இல்லை. இப்போ இந்த தலைமுறையில் நம்ம ஒரு பேரெழுச்சியாக வீழ்த்தப்பட்ட ஒரு இனம் வீழ்ந்த இடத்திலேயே எழுந்து வருகிற போது அது என்னென்னா, இந்த ஏற்கனவே இருக்கிற ஊடகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு அரசியல் கட்சி சார்ந்திருக்குது அல்லது முதலாளிகளால் உருவாக்கப்பட்டதாக இருக்குது. அது ஒரு தேசிய எழுச்சியை, ஒரு அரசியல் வலிமையை அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதை அது விரும்புகிறதா இல்லை. அதனால் இதை நம்மளை பற்றிய செய்திகளை முற்றுமுழுதாக புறக்கணிப்பது, நிராகரிப்பது, ஒதுக்குவது, இந்த வேலைகளை செய்கிறாங்க. அப்போ நமக்கென்று பேசுவதற்கு, நமக்கென்று ஆதரவு கரம் நீட்டுவதற்கு யாருமற்ற நிலையில் தளித்து விடப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள்னு தலைவர் சொன்னது மாதிரி, இப்போ நமக்கு இல்லை, இப்போ நம்மகிட்ட எது இல்லையோ, இப்போ நாமே ஊடகம் இல்லை, நம்மளை ஆதரிக்கலை, சரி விடு, நமக்கு நாமே ஊடகமாக மாறுவோங்கிற ஒரு முயற்சி தான் இது எங்கள் தேசம்.